நான் இப்ப அப்பாவ வந்து எப்படி பார்த்துக்கிறேன், அப்பாவுக்கு வந்து எப்படி உடம்பு முடியாம போச்சு, அதனால யார் யாருக்கெல்லாம் கஷ்டம், அவருக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 2, 3 வீடியோ போட்டு வரோம். அதில ஒரு வீடியோக்கு வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஏன்னா அவங்க ஏற்கனவே 2, 3 கமெண்ட்லாம் போட்டுருக்காங்க வேற வேற வீடியோல. அப்போ அவங்க வந்து இது உங்க அப்பா பார்த்தாங்கன்னா வருத்தப்படுவார். ஏதோ ஒரு ஒரு மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு தான் வச்சுங்களேன். ஒண்ணும் அது தப்பான ஒரு கமெண்ட் இல்ல. பட் ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவங்க வந்து அ நம்மளுடைய மற்ற வீடியோ அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சிருக்கும். அதாவது எனது எனது வாழ்க்கை பயணம்னு நான் போட்டிருப்பேன். 2 பார்ட்டாவே போட்டு நம்ம பார்த்துக்குங்க. அதில வந்து ரொம்ப கிளியரா நான் சொல்லியிருப்பேன். அதாவது நான் எப்படி வந்து அப்பாவ பார்த்துக்கிட்டேன், ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிட்டேன், நான் எப்படி கூடவே ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நான் எப்படி படிச்சு மேல வந்தேன். 2த்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே போட்டிருப்பேன். அது இல்லாம அப்பாக்கு எப்படி உடம்பு முடியாம போச்சுன்றதும் நான் அதில சொல்லியிருப்பேன். அது இல்லாம தனியாவும் ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். அவருக்கு உடம்பு முடியாம போனதுக்கு காரணம். அ ஏன்னா நான் வந்து அன்னைக்கும் சரி, அப்பாவ நல்லா தான் பார்த்தேன். சண்டை போட்டுட்டு வீட்ட விட்டு வெளில வந்துட்ட பிறகும், அதுக்கப்புறமா கூட நான் வந்து அப்படியே விடல. அப்பாவ நல்லா தான் பார்த்துட்டே இருந்தேன். இன்னைக்கு கூட நான் அத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு, நான் அவங்ககிட்ட சண்டையில இருக்கேன், நான் உங்கள பார்க்க மாட்டேன் அப்படிலாம் யார்கிட்டயுமே நான் சொன்னதே இல்ல. எல்லாரையுமே நான் பார்க்குறேங்க. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த ஒரு வீடியோவ நான் சொல்றேன் பாருங்க. நாங்க வந்து பொள்ளாச்சியில வந்து சென்னையிலருந்து பொள்ளாச்சிக்கு போயிட்டு ஒரு 1 இயர் அங்க ஒரு வீடு வாடகைக்கு தங்கியிருந்தோம். அத பத்தி நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். அது எப்படி எந்த சூழ்நிலையில போனோம்னு சொல்லிட்டு. அப்போ நான் அப்பாவ வந்து கோயம்புத்தூருக்கு வர வச்சேன். வர வச்சு அங்க வந்துட்டு அவரு கூட்டு போயிட்டு நெறைய இடம்லாம் சுத்தி காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 4 நாள் இருந்தாருன்னு வச்சுக்கங்க. ஆழியார் ஆசிரமத்துக்கு கிளாஸ்க்காக கூப்பிட்டேன். அப்படியே முடிஞ்ச பிறகு நான் அவர கூட்டு போயிட்டு, இந்த அமராவதி டேமுக்கு கூட்டு போனேன். அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிற அந்த முதலை பண்ண கூட்டு போய் காமிச்சேன். ஏன்னா, அவரோட வாழ்க்கையில இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவரு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தது இல்ல. அதனால நான் வந்து அவர வந்து என்னோட பையன் மாதிரி ட்ரீட் பண்ணேன். அவருக்கு நெறைய விஷயம் தெரியாது. நான் சொல்லிக் குடுத்தேன். அவருக்கு புரிய வைப்பேன். நெறைய இடம் கூட்டு போய் காமிக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்படிதாங்க நான் வந்து அப்பா மட்டும் இல்ல, அம்மாவ கூட நான் அப்படிதான் நான் வந்து பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து வயசானவங்க, இல்ல வந்து படிக்காதவங்க அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், சொல்லணும், சொல்லிக் குடுக்கணும், நெறைய இடம் கூட்டு போணுன்ட்டு. ஆனா என்ன பண்றது, நாங்க வந்து கஷ்டத்துல இருக்கும்போது இருந்தாங்க. நாங்க கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு நல்லா வாழணும்னு ஆரம்பிக்கும்போது எங்க அம்மா கூட இல்லாம போயிட்டாங்க. இல்லன்னா அவங்கள இன்னும் நல்லா கண்டிப்பா நல்லா பார்த்துருப்பேன். அதுல எந்த குறையும் வச்சிருக்க மாட்டோம். அதுவே நடக்க முடியாம போனதுனால, அட்லீஸ்ட் அப்பாவ நம்ம வந்து நெறைய இடம் சுத்தி காமிக்கணும். அவர நல்லா பார்த்துக்கணும். அந்த கடைசி காலத்துல வந்து அவருக்கு சின்ன சின்ன ஆசைலாம் நிறைவேத்தணும். இப்படிலாம் எனக்கு நெறைய ஆசை இருக்குங்க. இது நான் செஞ்சும் இப்ப செஞ்சேன். நான் உண்மைய சொல்ல செஞ்சேன் இத. ஏன்னா, இப்போ நான் வந்து பழனிக்கு தான் இந்த 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 இடம் வந்து நாங்க பழனிக்கு போயிட்டுருக்கோம். கார்ல வந்து அவர கூட்டு போறேன். ஆ ஏன்னா, பழனி கோயிலுக்கு வந்து அப்பா போயிருப்பாரு. சபரிமலைக்கு நெறைய முறை போயிருக்காருன்னு வச்சுக்கங்க. ஆனா, நானும் அப்பாவும் பழனி கோயிலுக்கு போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இல்லாம நான் அவர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவேன்னா, எனக்கு நெறைய விஷயம் தெரியும். ஆனா, தெரியாத மாதிரி அவர்ட்ட நான் கேட்பேன். டீட்டெயில் கேட்பேன். அவர பேச வைப்பேன். அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் அவருக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். அந்த மாதிரி தாங்க நான் பார்த்துப்பேன். ஆனா, குடிச்சிட்டு நல்லா வந்து அவர் இஷ்டத்துக்கும் ஒரு ஒரு கண்ட்ரோல் இல்லாம, யார பத்தியும் கவலைப்படாம குடிச்சிட்டு இருந்ததுனால, அதனால வந்த விளைவுகள் எப்படி? அதுதான் நான் வந்து நம்ம வீடியோல நம்ம சேனல்லயும் நான் காமிச்சேனே. இப்பவும் நான் அதான் காமிக்கிறேன். ஏன்னா, இது உண்மையா சொல்லணும்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களுக்கு யார் மேல ரொம்ப அக்கறையா இருக்கோ, இல்ல எந்த ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, எல்லாருமே அந்தந்த ஃபேமிலில குடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து வர துன்பங்களையோ, இல்ல பிரச்சனைகளையோ இந்த மாதிரி ஓப்பனா காமிக்க மாட்டாங்க. அ அது வந்து குடும்பத்தில அந்த பிரைவசி போயிடும்ன்ட்டு. ஆனா நான் வந்து என்ன ரீசனுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னா, குடிச்சிட்டு அவங்க படுற துன்பமும் சரி, அதனால அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு, ரியலா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணுன்றதுக்காகவே நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஆ இப்போ அவரும் கஷ்டப்படுறாரு. அவர பார்த்துக்கிறதுக்கு நாங்களும் கஷ்டப்படுறோம். எல்லாருமே கஷ்டப்படுறோம். இது குடும்பத்துக்கே வந்து ஒரு பெரிய அடி, பெரிய இழப்பு. இது இவ்வளோ பெரிய இழப்பெல்லாம் வந்து தானா வரலங்க. அதாவது இயற்கையா வந்ததில்ல. இது குடிச்சிட்டு வரதுனால ஏற்படுற இந்த பிரச்சனை. இத தவிர்க்கணும். அப்படி குடிக்கிறத தவிர்க்கல அப்படின்னு சொன்னா எங்க போய் முடியும்? அதுக்கு இது பாருங்க இந்த குடும்பம் தான் சாட்சி. இந்த குடும்பம் தான் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்படின்னு உங்களுக்கு யார் மேல அக்கறை இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க. நீ அதுல அனுப்புனது தான் அனுப்பியிருக்கேன். சரி ஓகே. ஆனா நீ அத போட்டோவே எடுக்கலல்ல. பிபி எடுத்தது அப்பாக்கு. அதான் அப்ப அது நீ உனக்கான இது. ஆ
நார்மல் ஆகாது. ஆனா இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நீங்க சொல்றது தான் கரெக்ட். நமக்கு எந்த மாத்திரை போட்டாலும் கால் வலி ஒரு காலகட்டத்துக்கு கேட்குது. மாத்திரை போட்டால் தான் வலி. பெருசாக வளர்ந்துருச்சு. நீ என்ன பண்ற, இப்படி சொரியும் போது கீறிக்கிற, ரத்தம் வருது. இந்த பேப்பரை கீழே வச்சுட்டு இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. வளர்ந்துருச்சா? இதோ கட் பண்ணலாம். கையில வை. என்னாச்சு? தண்ணி தானே, வெறும் பச்சை. இங்க பாரு, இது இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இது பச்சை தண்ணி தானே. கையில வந்து தண்ணி உட்கார்ந்தான் தானே 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 கம்முனுக்குதா. பச்சை தண்ணி சில்லுனுதா. வண தம்பி. தம்பி கை நினைச்சாதான்பா நகம் கட் பண்ண முடியும். நினைக்கணும், நகத்தை வந்து நினைக்கணும், தண்ணியில நினைக்கணும். அப்பதான் கட்டா சீக்கிரமா கட் பண்ண முடியும். குடு. ஐயோ சொல்லக்கூடாது, ஐயோ சொல்லக்கூடாது. நான் சொன்னல ஐயோ சொல்லக்கூடாது. சொல்றதா இருந்தா என்ன சொல்லணும்? சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை சொல்லுப்பா. சாமியே சொல்லு. என்ன சொல்லணும்? அதை சொல்லு. இரு வரேன். வச்சாதான் நிக்க முடியும். அந்த காலை வைக்கலாம் நிக்க முடியாது. பெண்ட் பண்ணாத நீ. இதே பெண்ட் பண்ணின்னு வச்சுக்கோ, அப்புறமா இப்படி நிமிந்து பார்க்க முடியாது. நேரம் தான் பண்ண சரியா? நேரம் உண்மை சொன்னா என்ன? உண்மை எங்க சொல்ற நீ? மாடு போய் பிடிச்சிட்டு வந்த, பணம் வாங்கிட்டு போனேன் என்கிட்ட. மாடு பிடிச்சிட்டு வந்த, நல்லா இருக்கு. அப்புறம் அந்த மாட்டை வந்து வித்துட்ட, கரெக்டா? 13,000 ரூபாய்க்கு நவ மாட்டை வித்த. இப்போதான் உனக்கு ஞாபகம் வருது. அப்போ அந்த 10,000 திருப்பி கொடுப்பான்னு நான் கேட்டேன். ஆனால் நீ கொடுக்கவே இல்லையே. வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து வைக்கிறேன், அப்புறமா மறுபடியும் நான் மாடு பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தியே. அந்த பணம் எங்கே? என்கிட்ட திருப்பி கொடுக்கணும்ல, சொல்லு. மாடு பிடிக்க வாங்கிட்டு போனேன், மாடும் பிடிச்ச, திருப்பி மாடு வித்துட்ட. அப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்ல. நீ ஏன் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஏன் கொடுக்குற? ஒன்று போனால் ஒன்றுக்குது, ஒன்று போனால் ஒன்றுக்கு, ஒன்று போனால் ஒன்று இருக்கு. அப்போ நீ என்கிட்ட தானே திருப்பி பணம் கொடுக்கணும். நீ ஏன் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்கிற? அங்கே ஊரில் இருக்கிறவங்கிட்ட பணத்தை ஏன் கொடுத்த? என்கிட்ட தானே கொடுக்கணும். அப்போ தானே திருப்பி நீ என்கிட்ட பணம் கேட்க முடியும். அப்போ நான் திருப்பி உன்கிட்ட கொடுக்க முடியும். இப்போ அந்த பணம் என் கைக்கே வரலையே. சரி, ஊரில் கோழியெல்லாம் வளர்த்திய, அந்த கோழி முட்டைலாம் எங்கே? கோழி முட்டை இப்போ இங்கே வரும்போது நீ எனக்கு எடுத்துகிட்டு வரணும்ல கோழி முட்டை. இப்போ சென்னைக்கு நீ வரும்போது ஊரில் இருக்கிற அந்த நாட்டுக்கோழி முட்டை எடுத்துகிட்டு வரணுமா வரக்கூடாதா?
எடுத்துட்டு வந்தியா? சொல் சொல். ஏய் வாழைப்பழம் கொடுத்து வாழைப்பழம் ம். முன்னால் ஊரில் வாழை மரத்தில் வந்து வாழைத்தாறு எல்லாம் தள்ளுச்சுன்னா எடுத்துகிட்டு வருவில்ல எனக்கு, அந்த மாதிரி ஏன் இந்த முறை வந்து வாழைத்தாறு ஏன் எடுத்துகிட்டு வரல? ஏன்பா? வாழைத்தாறு ஏன் எடுத்துகிட்டு வரல? தலையாட்டிகிட்டே சாப்பிட்டு இருந்தேன். இப்படி சொல்லு, வாய் திறந்து சொல்லு. ஊருக்கு போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க போறியா? உன் கூட சேர்ந்து குடிச்சாங்களா அவங்களாம்? எங்கே? ட்ரிங்க்ஸ் சரக்கு உன் கூட சேர்ந்து அடிச்சாங்களா அவங்களாம்? எங்கப்பா? அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க, நீ மாட்டிக்கிட்ட. கரெக்டா? தொடர்ந்து சரக்கு அடித்த 3 நாள் 4 நாள் சோறு சாப்பிடாம நைட்டில் கோட்டரு பிபி ஏறி போய் தலையில் போய் வெடிச்சிச்சு. நீ இப்போ மாட்டிக்கிட்ட, கை கால் விழுந்துருச்சு, மூளை வேலை செய்யல. உன் கூட சரக்கு அடித்தாங்களே அவங்க என்ன ஆனாங்கன்னு கேட்குறேன். உன் கூட சேர்ந்து சரக்கு அடித்தவங்களுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸு உன் தோஸ்தெல்லாம் எங்கே? அவ்வளோதான். இப்போ அப்புறமா சாப்பிட்லாம். இது வந்து டிஸ்ட்ரிஸ்டி போடலாம். ஊர் கண்ணு, உறவு கண்ணு, ஏன் கண்ணு, நிர்மலா கண்ணு, ஜனா கண்ணு, நிவேதா கண்ணு, மணிமேகலை கண்ணு, வரவன் கண்ணு, போகிறவன் கண்ணு, ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர் கண்ணு, நர்ஸு கண்ணு, கம்பவுண்டர் கண்ணு, வேறு யார்? எல்லார் கந்திஷ்டியும் கழிய உனக்கு சீக்கிரமாக குணமாம. சரியாப்பா? மாத்திரை போடுப்பா, மாத்திரை போடு. இந்த கை நீட்டு. குச்செல்லாம் இல்லை, பிடி மாத்திரை, பிடி. நிமிர்ந்து உட்கார். அப்படி வாங்க. இந்த சரக்கு வேலைக்கு திருப்பி என்ன ஒன்றும் நான் ஒன்று சரக்கு வேலையாச்சு, சரக்கு குடிச்சாச்சு, என்ன ஒன்று சொல்லு. திருப்பி என்ன ஒன்று பயமாக்குறியாப்பா? ஏன்பா? எனக்கு வேணா பயமாக்குது. உனக்கு பயமா இருக்குதா? என்ன பயம்? வேணாம். என்னது வேணாம்? சரக்கு வேணாவா? என்ன வேணாம்? சரக்கு அடிக்கிறியா மறுபடியும்? ஆ, சரக்கு வேணுமா? சரக்கு ஆ, உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமான்னு கேட்ட மறுபடியும் சரக்கு அடிக்கிறியா?